சீப்பா இருக்கிறது பெஸ்ட்டா இருக்காது, பெஸ்ட்டா இருக்கிறது சீப்பா இருக்காதுங்கிற வார்த்தைய உடைக்கிற மாரி சீப் அண்ட் பெஸ்ட்டா ஒரு சூப்பரான பிரெட் அல்வா பார்க்க போறோம். இந்த பிரெட் அல்வா பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ரூ. 100 ரூ. 150 தான் பிரியாணி விக்கிறீங்கனாலும், இத குடுத்தீங்கன்னா போதும் டேஸ்ட்ல அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவாங்க கஸ்டமர். அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ஒரு 400 கிராம் பிரெட் எடுத்திருக்கேன். இத வந்து எண்ணெயில நிதானமான தீயில பொன்னிறமா பொரிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப டார்க்கா பொரிச்சிட்டீங்கன்னா பிரெட் அல்வாவோட கலர் போயிடும். ஸோ இது வந்து கோல்டன் ப்ரவுனா பொரிக்கிறத மட்டும் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அத வந்து வடி பாத்திரத்தில போட்டு வைங்க. எண்ணெய் வடிஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 400 கிராம் பிரெட்டுக்கு 600 எம்எல் நான் தண்ணி வச்சிருக்கேன். அது கொதிச்சிருச்சு. 800 கிராம் ஜீனி போட்டிருக்கேன். 10 ஏலக்காவ பொடி பொடி போட்டிருக்கேங்க. அது கூடயே பார்த்தீங்கன்னா 200 எம்எல் வந்து நான் காய்ச்சின பாலையும் இதில் ஊற்றிக்கிறேன். கம்பி பதம் வரணும், பாகு வரணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஜீனி மட்டும் கரைஞ்சிருச்சுன்னா போதும். அதிலே வந்து இங்கே சுட சுட பொரிச்ச இந்த பிரெட்டையும் போட்டுருங்க. இதெல்லாம் சேர்ந்து உடனே போட்டு கண்ணாமண்ணான்னு கிண்டாமல் 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா பிரெட் ஊறிடும். ஊறின பின்னாடி ஒரு பெரட்டி விட்டிங்கனாவே பிரெட் வந்து அப்படியே உடஞ்சி வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி போட்டு அதே போல் வெள்ளரி விதை இருக்குல்ல அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்ச உடனே பிரெட் அல்வாவில் போட்டு கலந்துட்டிங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான பிரெட் அல்வா எல்லாராலையும் செய்ய முடியும், எல்லாராலையும் கொடுக்கவும் முடியும். இதில் வந்து கோவா போடணும், வெண்ணெய் போடணும், மில்க் மேட் போடணும். இதுவா பிரெட் அல்வான்னு யாரும் கேட்காதீங்க. இதெல்லாம் போட்டாலும் நல்லாயிருக்கும், போடலனாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.